வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். அந்த வீடியோட கண்டினியூ தான் இது. இதில் டீ காலையில் வந்து அந்த வீடியோக்கு அப்புறம் டீ வேணும்னு ஹஸ்பண்ட் கேட்டதுனால தான் டீ வச்சேன். இல்லைன்னா பால் தான் பாப்பாங்களுக்கு தருவேன். கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இது அவர் வந்துட்டு டீ குடித்து முடிச்சுட்டு வெங்காயம்லாம் புடச்சி கொடியில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் லைனுக்கு வந்து ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்காரு. வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாம் விற்கிறாரு. பாருங்கள், வெங்காயம் சூப்பராக இருக்குது. சின்ன வெங்காயம் 1.5 கிலோ 100 ரூபா. அப்புறமேட்டு சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அரிசி பருப்பு சாப்பாடு செய்யலான்னு தான் வந்தேன். அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் புடச்சிட்டு இருந்தாங்க. வெளியே புடச்சி பாப்பாங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு 3 பொண்ணுங்க. பாருங்கள், கூடையெல்லாம் எடுத்து கட்டி வச்சிட்டாரு. எங்கள் டாகு பாருங்கள் அங்கே இருக்குது. அப்புறமேட்டு அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆனோடனே சரி சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கிறாரு. சாப்பாடு நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. சாப்பாடு போட்டு கொடுத்ததுக்கப்புறமேட்டு அவர் சாப்பிட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கும்போது பார்த்தா நல்ல தண்ணி வந்துடுச்சு. சரி, நல்ல தண்ணி பிடிச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு 1 வாரமாக வரல. அப்புறம் இன்றைக்கி வரவும் ஓஸ் போட்டு நல்ல தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிடிச்சிட்டு இருக்கும்போதே பாப்பாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்டதுனால வீட்டில் இருந்த ப்ரெட்டும் ஜாமும் இருந்தது. அது வந்து 1 மணி 12 இருக்கும். அப்போ வந்து ப்ரெட்டும் ஜாமும் இருந்தது. சரி, வீட்டில் இருக்கிறதே வச்சு போட்டு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ப்ரெட்டில் ஜாம் தடவி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. ஆனால் எப்போயாவது ஒரு நாள் மட்டும்தான் ப்ரெட்டும் ஜாமும் கொடுப்பேன். ரெகுலராகலாம் கொடுக்கறதில்ல. இது வந்து பண்டிகைகளுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு தண்ணியெலாம் பிடிச்சி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து ஈவினிங் எடுத்துகிட்ருக்கேன். ஈவினிங் வந்து தக்காளி சட்னி செஞ்சிடலான்னு வெங்காயம், பூண்டு, மிளகா எல்லாம் போட்டு வடசட்டியில் வணக்கிட்டுருக்கேன். வணக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் தக்காளியும் போட்டுட்டேன். தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து கோதுமை மாவு தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் தக்காளி சட்னி செஞ்சிட்ருக்கேன். தக்காளி வணக்கினதுக்கப்புறம் அதே தேங்காயும் போட்டுட்டேன். தேங்காவை போட்டு வணக்கிட்டு கொஞ்சம் புளி போட்டுட்டேன். புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. பக்கத்தாலேயே வந்து கோதுமை மாவு வந்து கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். கோதுமை மாவில் வந்து கொஞ்சம் ரவை சேர்ந்து உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கரைச்சோம்னா நல்லா ஈஸியாக இருக்கும் தோசை சுடுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை சுட்டு முடிச்சுட்டு